எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான அதிகால நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயங்களுடைய ஆண்டோரே நம்முடைய பாதபீடத்தில் கடந்து வரக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கவும், அப்பா நம்முடைய பாதபீடத்தில் அமர்ந்திருந்து உண்மையாகவே அடியனோடு ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்காக ஏங்கி தவிக்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்துக்காக நாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய திருப்பாதத்தில் கொண்டு வைக்கவும், அவர்களுக்காக மன்றியிடவும், ஜெபிக்கவும், ஆலோசனை கொடுக்கவும், அடியானுக்கு ஜீவனும் பலனும் சுகமும் தந்து இப்படி ஒரு நல்ல ஒரு புதிய நாளை காண எங்களை கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. உண்மை நம்பி உடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் நல்லவரும் நீர் வல்லவரும் அறிக்கால் உமக்கு நன்றி. உம்மால கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லப்பா. இன்றைய பகல் காலம் என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக அப்பா உடைய திருப்பாதத்தில் கொண்டு வைக்கிறோம். அவங்களோட தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திப்பீராக. கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், நிந்தனங்கள், அவமானங்கள், எந்த சத்துருடைய சிக்கல்கள், அவனுடைய குழியில் வலையில் எதிலுமே விட நீர் விடக்கூடாதப்பா. இன்னைக்கு பகல் முழுவதும் என் மக்களுக்கு நீ காவலும் பாதுகாப்பும் அரவணைப்புமாய் இருந்து நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒரு தாயோட ஸ்தானத்தில், ஒரு தந்தையோட ஸ்தானத்தில் இருந்து அவங்களை நடத்தி கொண்டு செல்லுவீராக. நல்லொரு மெய்ப்பனாய் இருப்பீராக, நல்லொரு பரம வைத்தியராய் இருப்பீராக. எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் நீர் கூட இருந்து அற்புதகரமாக இன்னைக்கு முழுவதும் கர்த்தர் நடத்தப்பா. இன்னைக்கு பகல் அன்று, இன்னைக்கு ராத்திரி, நாளை கடியான் காலமே ஜெபிக்கிற நேரம் வரையிலும் பகலும் இரவும் முழு பாதுகாப்பும் என் மக்களுக்கு இருக்கட்டும். எந்த தீங்கு வச்சு வரக்கூடாது. என் மக்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கட்டும் அப்பா. கை கூடி வராததெல்லாம் அவங்களுக்கு கை கூடி வரட்டும். தடைகள் எல்லாம் மாறட்டும். அடையுண்ட டோரெல்லாம் ஓப்பன் ஆகட்டும். அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் என் மக்களுடைய வாழ்க்கையில் நடக்க கர்த்தர் கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறட்டும். அடியனை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டோட நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோட ஜெபத்திருக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தின் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரும் நிச்சயம் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1236 நாளை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒரு இரு வார்த்தைகளை படித்து நம்ம ஜெபிக்கலாம். நேற்று தினத்திலே 38ஆம் சங்கீதம் 6, 7, 8 வசனத்தை நம்ம தியானித்தோம். இன்னைக்கு அதனுடைய 9, 10 வசனத்தை நம்ம பார்க்க போறோம். 38ஆம் சங்கீதம் 9, 10 வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, என் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. என் தவிப்பு உமக்கு மறவாய் இருக்கவில்லை. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாக இல்லாமல் போயிற்று. உண்மையாகவே இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஏற்பட்டது தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. தாவீதோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவன் அப்படி எழுதியிருக்கிறான். இன்னைக்கு நம்மளில் அநேகருக்கு இந்த பெற்ற சூழ்நிலை உண்டு. ஆண்டவரே, என் ஏக்கம் எல்லாம் உமக்கு தெரியும். நம்முடைய ஹிருதயத்தின் ஒவ்வொரு ஏக்கங்களையும் ஒவ்வொரு துடிப்புகளையும் சரியாக அறியக்கூடிய ஒருவர். மற்றவங்கள்ட்ட நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கு தப்பு கணக்கு போடுவாங்க. நம்ம மேல் பல பழியை சொல்லுவாங்க. இது நிமித்தம் தான், நீ பண்ண அக்கிரமத்தினால, அநியாயத்தை, இப்படி எல்லாம் நம்ம மேல் அபாண்டமான பழியை செலுத்துவாங்க. ஆனால் உண்மையாகவே நம்முடைய ஹிருதயத்தினுடைய ஏக்கங்களை சரியாக புரிந்த ஒரு தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் மட்டும்தான். ஆண்டவரே, என்னுடைய ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறதப்பா. என் தவிப்பு உமக்கு மறவாய் இருக்கவில்லை. உங்களுடைய ஏக்கத்தையும் உங்க தவிப்பையும் உண்மையாய் கர்த்தர் காணாமல் இல்லை. கர்த்தர் அதை ஒதுக்கி வைக்கல. அதை கண்டவர் ரசிக்கல. அதை கண்டவர் உங்களை நிச்சயமா தள்ளிக்களை இல்லை. உங்களோட நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய ஏக்கங்களையும் உங்களுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய உண்மையான அந்த இதயத்தினுடைய தவிப்பையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதையே துடிப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஏக்கங்கள் எல்லாம், உங்க தவிப்புகளுக்கு எல்லாம் இயேசப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பாராக. என் உள்ளம் குழம்பி அலைகிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு திறமாலைகள் கடல்ல அலைகள் அலைகிறது போல அங்க சொல்றாப்பா, என்னுடைய உள்ளம் குழம்பி அலைகிறது. என் பலன் என்னை விட்டும் விலகி. பாருங்கள், நல்ல பலசாலியா தான் இருந்திருக்கலாம். ஆனா இப்பேற்பட்ட சோதனைகள் வந்த பொழுது, இப்பேற்பட்ட வேதனைகள் வந்த பொழுது என்ன சொல்லுகிறார்கள்? என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாக இல்லாமல் போயிற்று. கண்களின் ஒளியே குறைந்து போகிறது. பலன் குறைந்து போகிறது. சமாதானம் இல்லாமல் போகுது. மக்களை, இன்னைக்கு இந்த வார்த்தை நான் படிக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் எல்லாரும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்ல வசதி உள்ளவர்கள், பணம் உள்ளவர்கள், நல்ல வேலை உள்ளவர்கள், நல்ல வீடு உள்ளவர்கள், நல்ல சொத்து வசதி உள்ளவங்க, நல்ல உத்தியோகம் உள்ளவங்க நிறைய பேர் நகத்துண்டு. ஆனா இந்த சொல்லப்பட்ட விஷயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களும் இதுக்குள்ளே உண்டு. அவர்களுக்கு இது போய் சேரும். அப்ப நீங்க இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீங்க ஒதுங்கி போகக்கூடாது. நாளைக்கு இப்படிப்பட்ட நிலைமை நமக்கு வராதபடி நம்மளும் எச்சரிக்கையா இருக்கணும். உடனே நீங்க இது கேட்கும், ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கிறேப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா சொல்லிட்டு அதோடு ஒதுங்காம, ஆண்டவரே இந்த ஊழியக்காரன் சொன்ன பிரகாரம் இப்பேற்பட்ட நிலைமையில யாரெல்லாம் இருக்கிறாரோ அவர்களுக்கு நீர் இறங்கி வந்து உதவி செய்யுங்க. நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தருவார்.
பாதுகாப்பை கர்த்தர் தருவார். ஆனபடி நம்முடைய இந்த ஜெபம் ஒருவரை உருவாக்கக்கூடியது, தேற்றக்கூடியது. உடைந்த உள்ளங்களை, உடைந்து தகர்ந்து கிடக்கிற உள்ளங்களை உருவாக்கக்கூடிய, அதை காயங்களை ஆற்றி கட்டக்கூடிய நம்முடைய ஒரு ஜெபம் இது. கண்ணீர் துடைக்கிற ஒரு ஜெபம் இது. உங்களுடைய வேதனைகளை போக்கி, உங்களை நிலநிறுத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை ஆரோக்கியமாய் திடார்த்தமாய் எல்லாருக்கும் முன்பாக என் தலை குனிய வைக்காம நிமிர்க்க வைக்கிற ஒரு ஜெபம் இந்த ஜெபம். ஆனபடி நீங்க இந்த வார்த்தையை கேட்டு விசுவாசிங்க, அதை அப்படியே நீங்க நம்புங்க. உங்களோட வாழ்க்கையிலே பலத்தை அற்புதங்களை உங்களுக்கு செய்ய என் தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆனபடி இதை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். ஒருவேளை நான் சொன்னபடி என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு ஆமீன் உமக்கு முன்பாக இருக்கிறதப்பா, என் தவிப்பு உமக்கு மறவா இல்லை. மக்களே, நீங்க இப்ப தவிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? தயவு செய்து தைரியமா இருங்க. உங்க பின்னாடி நான் உங்களுக்கு முதுகெலும்பான் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயம் என்னோட ஜெபத்தை ஏசப்பா புறங்கணிக்க மாட்டேன். காரணம், எனக்கு ஒரு நிமிஷம் கூடி எனக்கு ஓய்வு கிடையாது. ஒரு நிமிஷம் கூடி எனக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய டைம் கிடைக்கல. அவ்வளோ பிஸியின் மத்தியிலும் என் பலவீனம் ஆயிரம் பலவீனம் எனக்குள்ள இருக்குது. அது எதையும் நான் பொருட்படுத்திக் கொள்ளாம என்னையே மறந்து, என் ஜீவனையே மறந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கும்போது என் ஏசப்பா நிச்சயமா என் ஜெபத்தை புறங்கணிக்க மாட்டார். இதை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆறுதல், ஒரு தைரியம், ஒரு பலன், ஒரு சமாதானம் உங்களுடைய உள்ளத்துல கட்டாயம் ஏசப்பா தருவாங்க. நான் நம்புறேன். நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. என் உள்ள குழம்பி அலைகிறது, என் பலன் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளியும் முதலாய் இல்லாமல் போயிற்று. அந்த சூழ்நிலைக்கும் கர்த்தர் உனக்கு விடுதலை தருவாராக. எல்லாவற்றுக்கும் பரிகாரம் ஏசப்பா தருவார். இயேசு நமக்கு பரிகாரி, இயேசு நமக்கு பரிகாரி. அவரிடத்திலே பரிகாரம் இல்லாத விஷயமே கிடையாது. சகலற்றுக்கும் அவர் பரிகாரியாயிருக்கிறார். உண்மையா நம்புங்க, முழுசா நம்புங்க, முழு மனதோடு ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க. ஒரு போதும் இயேசப்பா உங்களை கைவிட மாட்டார். இயேசப்பா உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். நீங்கள் கலங்கி தவிக்க தெய்வம் ஒரு காலத்தும் அனுமதிக்க மாட்டார். நான் உங்களுக்கு எழுதி கொடுக்கிறேன். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த அதிகாலை இருட்டோட மக்களுக்காக உடைய பாதுபடத்தில் வந்து ஆண்டவரே அற்ப நேரத்தை எடுத்து ஜெபிக்க என் கர்த்தருக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கத்துக்காக உமக்கு நன்றி. உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் கூடவே இருந்து நடத்துங்கப்பா, கூடவே இருந்து நடத்துங்கப்பா, கூடவே இருந்து என் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் சொன்ன பிரகாரம் ஆண்டவரே என் ஏக்கங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறதப்பா. என் தவிப்பு உமக்கு மறவா இருக்கவில்லைப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய ஏக்கங்கள், பிள்ளைகளுடைய தவிப்பை கண்டு வேடிக்கை பார்க்க கூடாதப்பா, மௌனமா இருக்க கூடாதப்பா. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு உள்ள பிள்ளைகளோட வேதனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. அவங்களோட தவிப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்கப்பா. எந்தெந்த விஷயத்துக்கு முன்பாக தவிக்கிறாங்க, எந்தெந்த விஷயத்துக்கு முன்னாடி ஏங்கி தாவே கலங்குறாங்க, அதுக்கு ஒரு பரிகாரியா இறங்கி வந்து பரிகாரத்தை கொடுத்த என் பிள்ளைகளை தாட்டி தேற்றி பலப்படுத்தி அப்பா நீர் அரவணைத்து நிலநிறுத்தும்படி நம்முடைய நாமத்தை நான் ஜெபிக்கிறோம். ஒரு கேடும் ஒரு கெடுதியும் என் மக்களுக்கு வரக்கூடாதப்பா. உம்முடைய பாதத்தை நான் கொண்டு வைக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய பாதத்தை நான் கொண்டு வைக்கிறேனப்பா. ஆண்டவரே, தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஜெபத்தில் உண்டப்பா. அவங்க எல்லாரும் என்னுடைய திருப்பாதத்தை நான் கொண்டு வைக்கிறேன். அவங்க ஆயிருக்கிற இடத்துல, அவங்களுடைய குடும்பத்துல, அவங்களோட வேலை ஸ்தலத்துல, அவங்களோட படிப்பில, அவங்களோட போக்குவரத்துல, அவங்களோட எந்தெந்த விஷயத்துல என்னென்ன வேதனைகள், கண்ணிகள், தடைகள், போராட்டங்கள் இருந்து என் பிள்ளைகளை கதற வைக்கிறேனோ, குமர வைக்கிறேனோ, அங்கே கர்த்தர் பறந்து செல்லுவீராக, இறங்கி வருவீராக. விடுதலின் கரம் அங்கு அசைவாடுவதாக. ஒரு மகிமையின் அற்புதம் அங்கு வெளிப்படுவதாக. ஒரு மகிமையின் அற்புதம் அங்கு வெளிப்படுவதாக. அதிசயங்கள் அங்கு வெளிப்படுவதாக. என் உள்ளம் குழம்பி அலைகிறது என்று சொல்றாங்கப்பா. கடல் அலை போல என் உள்ளம் அலைகிறது. ஐயோ, இது எங்க போய் நிற்கும்? அலைக்கடிக்கிற சூழ்நிலை, அலைக்கடிக்கிற ஒரு போராட்டம், இதயத்தை அலைய வைக்கிற ஆண்டவரே உமக்கு நன்றிய போது ஸ்திரதை இல்லாம, உறுதி இல்லாம என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகுது, இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லி அங்கேயும் இங்கேயுமாய் கடல் அலை போல ஆண்டவரே உமக்கு நன்றி. என் உள்ளம் குழம்பி அலைகிறது என்று சொல்றாங்கப்பா. என் பலன் என்னை விட்டு விலகி அப்பா, நல்ல பலன் இருந்தது, இப்ப பலன் இல்லப்பா. நிக்க முடியல, எழுத முடியல, ஜெபிக்க முடியல, நடக்க முடியல, நினைத்தது ஒன்று செய்ய முடியலப்பா. பலன் விலகி இருக்கிறாங்கப்பா. அப்புறமா சொல்றாங்க பாருங்க, ஆண்டவரே இயேசுப்பா உமக்கு நன்றி, ஒளி முதலாக இல்லாமல் போயிட்டுன்னு சொல்றாங்கப்பா. என் கண்களின் ஒளி ஆண்டவரே முதலாக இல்லாமல் போயிட்டுன்னு சொல்றாங்கப்பா.
இருக்கிறாங்கப்பா. கண்கள் மங்கி இருக்கிறாங்கப்பா. பார்வை குறைந்ததுன்னு சொல்றாங்கப்பா. கடல் அலை போல குழம்பி கிடக்கிறாங்கப்பா. அப்பா, நிலையற்ற வாழ்க்கையப்பா. யாருடையும் ஆற்றுவாரோ தேற்றுவாரோ இல்லாம தனிச்சு நிற்கிற சூழ்நிலையப்பா. சிறகுடிந்த பறவையை போல பறக்க முடியாம தவிக்கிற சூழ்நிலையப்பா. ஆண்டவரே, பார்க்கிறவங்க எல்லாம் வித்தியாசமாய் பார்க்கிறாங்கப்பா. பேசுறவங்க வித்தியாசமாய் பேசுறாங்கப்பா. ஒவ்வொரு சொற்களினாலும் மறுபடியும் மறுபடியும் பிள்ளைகளை காயப்படுத்துறாங்கப்பா. எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துறது போல மறுபடியும் சொற்களினால் என் பிள்ளைகளை காயப்படுத்துறாங்கப்பா. எத்தனை பேர்கள் காயப்பட்டு கிடக்கிறாங்கப்பா. எத்தனை பேர் வேதனைப்பட்டு கிடக்கிறாங்கப்பா. யாராக எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாரா? எனக்கு ஒரு தைரியம் சொல்லுவாரா? எனக்கு ஒரு நல்லது சொல்லுவாரா? எனக்காக யாராக உண்டா என்று தனிச்சு நின்று தவிக்கிறவங்க ஏராளம் இதுல உண்டு கர்த்தாவே. அவங்களுக்கெல்லாம் இந்த ஜெபம் ஒரு நல்ல ஆறுதலாய், நல்ல தைரியமாய் கர்த்தாவே கடந்து செல்லட்டப்பா. அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். என் பிள்ளைகள் யாரும் வெட்கப்படக்கூடாது, யாரும் கண்கலங்க கூடாது, யாரும் சோர்ந்து போக கூடாதப்பா. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸில் இருந்து ஜெபிக்கிற ஒரு குடும்பத்திலும் கண்ணீர் வேண்டாப்பா, புலம்பல் வேண்டாப்பா, தீராத கொடூரமான வியாதிகளோ மரணங்களோ விபத்துகளோ ஆபத்துகளோ வேண்டாப்பா, வீணான செலவுகள் வேண்டாப்பா, எந்த கெடுதி என் மக்களுக்கு வேண்டாப்பா, எந்த ஆபத்து என் பிள்ளைகளுக்கு வேண்டாப்பா, எந்த துயரமும் துன்பம் என் பிள்ளைகளுக்கு வேண்டாப்பா. சமாதானம் இல்லாத குடும்பத்தில் எல்லாம் இப்ப சமாதானம் உண்டாகட்டும். சந்தோஷம் இல்லாத குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆரோக்கியம் இல்லாத மக்களுக்கு இப்ப ஆரோக்கியம் உண்டாகட்டும். பலவீனமாய் வியாதியிலே அடிமைத்தனப்பட்டு கிடக்கிற, மரணத்தோடு போராடி கிடக்கிற கொடூரமான வியாதி பலவீனத்தின் மக்கள் வெளியே வரட்டும். அந்த குரோர வியாதிக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டுமே, விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அதற்காக நான் ஜெபிக்கிறோம். என் தேவன் அதை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. என் தேவன் அதை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. உம்மோட மகிமையுள்ள பிரசன்னம் அப்பா என் மக்கள் மேல் இப்ப வெளிப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்க முடியாத ஒரு நித்திய சமாதானம் என் மக்களுக்கு கொடுங்கப்பா, மக்களுக்கு கொடுங்கப்பா. தவிக்க விடாதுங்க. ஐயோ எனக்கு யாரும் இல்லை சொல்லி ஏங்க விடாதுங்க. ஏசப்பா, கண்கலங்க விடாதுங்கப்பா, மனம் பதற விடாதுங்கப்பா. உங்களோட தேவைகளை சந்திப்பீராக. எப்பேற்பட்ட தேவைகளப்பா சந்திங்கப்பா. திருமணம் தடைப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல திருமண வாழ்க்கை நடக்கட்டும். படித்து முடித்து வேலை இல்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பு உண்டாகட்டும். வீடு வாசல் இல்லாத மக்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. படிக்க ஆசை இருக்குது, படிக்க நிவர்த்தி இல்லாம கிடக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பினுடைய எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. கணவன் மனைவியாக பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படட்டப்பா. பிள்ளைகள் பெற்றோராக பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றாக இணைக்கப்படட்டப்பா. ஆண்டவரே, இடிந்து கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் புதுப்பித்து கட்டப்படுவதாக. கைவிட்டு போனதெல்லாம் பிள்ளைகளுக்கு திரும்பி வருவதாக. சகல நன்மைகளும் சகல ஆசீர்வாதங்களும் என் மக்களுக்கு வந்து சேரட்டப்பா. தீராத கொள்ள நோய், தீராத சாபத்தின் ரோகங்கள் எந்த மெடிசனாலோ மருந்தினாலோ காப்பாற்ற முடியாம தத்தளிக்கிற தவிக்கிற கொடூரமான வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டப்பா. மரணத்தின் கண்ணிகள் தெரிக்கட்டப்பா. மரண கட்டுகள் அறுக்கப்படட்டப்பா. சாபத்தின் நுகங்கள் முறிக்கப்படட்டப்பா. சாபத்தின் கட்டுகள் உடைக்கப்படட்டப்பா. எல்லா மாந்திரியங்கள், எல்லா தந்திரங்கள், எல்லா பிசாசின் போராட்டங்கள், பிள்ளைகளை பயப்படுத்துகிற பீஷணிப்படுத்துகிற எல்லா அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டப்பா, விலகட்டப்பா, விலகட்டப்பா. தெய்வ சமாதானம் எல்லா ஹிருதயத்திலும் ஆளுகை செய்வதாக, எல்லா குடும்பத்திலும் ஆளுகை செய்வதாக. எல்லா ஊழியர்கள், மிஷனரிகளோட குடும்பங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. அநாதைகளாய் விதவைகளாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் இறங்கி வந்து உதவி செய்வீராக. தாய் தந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இறங்கி வந்து உதவி செய்வீராக. தடைகளை கர்த்தர் மாற்றுவீராக. அதிசயமா அற்புதமா மற்றவங்களுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து கௌரவித்து நிற்க என் மக்களுக்கு நீர் உதவி செய்யுங்கப்பா. அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் திருப்பாதத்தில் கொண்டு வைத்து அனுகிரகித்து இந்த 1236 நாள் ஒரு அனுகிரகத்தின் நாளாக, ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக என் பிள்ளைகளுக்கு போய் அமையட்டும். அதுக்காக நான் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ரத்தத்தால முத்திரையிடு. எங்கே எனக்கு ஒரு பேட் நியூஸ் வரக்கூடாதுப்பா. ஜெப விண்ணப்பங்கள் அனுப்பியிருக்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். கண்ணீரோடு ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சாட்சிகள் அனுப்புகிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆச்சரியமா நடத்துவதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். இது மற்றவங்களுக்கு ஷேர் செய்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் மட்டும் மகிமைப்படட்டும். அடினை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பொன்ன நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தைகள் எல்லாம் படியுங்க, விசுவாசத்தில் பலப்படுங்க. உங்களுக்காக கண்ணீரோடு நான் ஜெபிக்கிறேன். நீங்க சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு இன்றையிலிருந்து 4 நாட்கள் கன்வென்ஷன், பகலும் நைட்டும் நான் பேச வேண்டியது இருக்கிறது. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு. அடுத்த வாரம் மறுபடியும் கன்வென்ஷன்.
இதன் மத்தியில் தான் நான் உங்களுக்கு கொடுக்கு இந்த ப்ரேயர் அனுப்புகிறேன். ரொம்ப பலவீன சரீரத்தில் இருக்குது, சொல்ல மாட்டேன், நான் என்ன விலகினு சொல்ல மாட்டேன். ஆனபடி தயவு செய்து எனக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் இல்லாமல் நான் ஒன்றும் செய்ய முடியாது. கடந்த 4 நாள் மீட்டிங்கில் 10 பேர் ஸ்நானத்துக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து இந்த 2 நாள் 2 கூட்டங்கள் 2 இடத்துல நடைபெறுது. பயங்கரமான மிராக்கல்ஸ் நடக்கணும். 3 இடத்தில் நான் பேச வேண்டியிருக்கிறேன். அந்த மீட்டிங் எல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம், உங்களோட மகிமை இருக்க வேண்டும். கர்த்தர் பலத்தை அற்புதங்களை செய்யணும். உங்களோட ஜெபம் எனக்கு அவசியமா தேவை. தயவு செய்து எனக்காக ஜெபிங்க. நான் பலனா இருந்தால் உங்களுக்காக ஜெபிப்பேன். இந்த கன்வென்ஷன் திறக்கிலும் அனுதினம் உங்களுக்கு நான் ஜெபம் அதிகாலமே அனுப்பணும். அதுக்காக எனக்கு பலம் தரதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.